ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்தில் பிரேம்குமார் அதிமுகவில் வேட்பாளரை போட்டிடுறாரு. டிஎம்கேயில் வந்து டிஆர் பாலுன்றவர் போட்டிடுறாரு. மக்கள் சொல்கிறாங்க டிஆர் பால் தான் ஜெயிப்பாருன்றாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு சேவையும் செய்யாத உண்மை செய்யாத அவங்க குழுவுறதுக்குனே வந்தவங்க சொல்லத்தான் செய்வாங்க. நாங்கள் வந்து எல்லா வேலையும் செய்திருக்கோம். மக்களுக்கு என்னவோ தாலிக்கு தங்கம் கொடுத்துருக்கோம், அப்புறம் லேப்டாப் கொடுத்துருக்கோம், அப்புறம் ஆடு கொடுத்துருக்கோம், மாடு கொடுத்துருக்கோம், கோயில் கொடுத்துருக்கோம். இது எல்லாம் உபயோக பொருள் ஒன்று ஒன்றா ரெண்டு ஆக்கக்கூடிய பொருள். அதால் ஒரு ஜீவம் ஒரு குடும்பம் போய்க்கக்கூடிய பொருளை நாங்களாம் கொடுத்துருக்கோம். அவங்க ஏதோ வந்த வரைக்கும் ஒரு 1000 ரூபாய், அதாவது 2 லட்சம் பேருக்கு இன்னும் சொல்கிறாங்க 2,60,000 பேருக்கு வெறும் 1 கோடி கொடுத்துட்டு நாங்கள் கொடுத்தோன்னு உள்ள டப்பா தட்டிக்கின்னு இதே போல் தட்டுறவங்க தான். அதே கூட அவரோடு சொல்லிக்கிறேன், நான் 20 இந்து கோயில் பூரா இடிச்சுக்கிறேன், நான் எத்தனையோ கோயில் இடிச்சுக்கிறேன் இன்னொரு சொல்லிக்கிறார். ஒரு நேரத்தில் டிஆர் பாலு ஜெயிப்பாருன்னு அவங்க எப்பவுமே திமுக வந்து அது சொல்கிறது தான். நாங்கள் ஜெயிச்சிருவோம் எப்போ சொன்னவங்க தான். போன முறை நம்ம 2011 கூட அப்படி தான் சொல்லுவோம். அவங்க எப்போ சொல்லாதுங்க, எப்போ பார்த்தாலும் திமுக ஜெயிக்கும் இதை தான் சொல்லுவாங்க. ஆனால் மக்களுக்கு சேவை செய்கிறோன்னா ஒரு சேவை இது வரை செய்து கிடையாது. ஒரே ஒரு சேவை மக்களுக்கு செய்திடணும்னா கிடையாது. இதே படைப்பிலோடு அவர் சொல்லுங்கள், மக்களுக்காக எந்த சேவை செய்துக்கிறாங்க சொல்லுங்கள். அதே திமுக தான் 15 வருஷம் தலைவராகிறாங்க, வார்டு மெம்பராகிறாங்க, கவுன்சிலர் இருக்கிறாங்க. ஒரு மாவட்ட கவுன்சிலர் படிப்பிலே கிடையாது. என்ன இங்கே ஒரு ஸ்கூலில் டான்ஸ் பார் தான் கூட விட்டாங்க. ஸ்கூலில் எடுத்து டான்ஸ் பார் தான் வைக்க விட்டாங்க. யாருங்க திமுக டான்ஸ் பார்ட்டில் ஸ்கூல் வச்சுக்கிறாங்க. அதை சொல்லி கூட ஓடிக்க சொல்லி டிஆர் பாலை என்ன டிஆர் பாலு ஜெயிப்பார் அவர் எங்கே போனாலும் சொல்கிறவங்க தான். நாங்கள் அப்படி கிடையாது. அம்மா பண்ண திட்டத்தில் எத்தனையோ திட்டம், தாலிக்கு தங்கம், அதுக்கப்புறம் வந்து லேப்டாப்பு, அதுக்கப்புறம் அம்மா உணவகம், அதுக்கப்புறம் வந்து இது குழந்தைங்களுக்கு வந்து பால் கொடுக்க ரூம்பு, இவ்வளவோ, அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பெட்டகம், எவ்வளவோ சொல்லவே முடியாது. நாங்கள் சொல்லிக்கிற திட்டத்தை அம்மா பண்ணாங்க திட்டத்தை இதெல்லாம் உபயோகப்படுற திட்டம். ஆனால் இவங்க உபயோகப்படுற திட்டத்தை ஒரே ஒரு திட்டத்தோட இந்த படைப்பில் எடுத்து அவங்க சொல்லுங்கள். நாங்கள் அவங்க ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்லிடுறோம். இந்த தடவை மக்கள் போன முறை வந்து எங்கள் கூட பிஜேபி இருந்ததுனால தான் நாங்கள் வந்து கொஞ்சம் பின்தங்கணும். ஆனால் இந்த முறை எங்களுக்கு வந்து பொதுமக்கள் ஓட்டு போகிறதுக்கும் அதே வந்து போதை பொருள்கள் இல்லாத இதுவாக இருந்து எடப்பாடி சொல்ல ஐயா சொல்ல போதையே இல்லாத இதுவாக தமிழ்நாடு இருந்தது. அதே போல் படப்பி இருந்தது. இப்போ எங்கே பார்த்தாலும் போதை பொருள், எங்கே பார்த்தாலும் போதை. இதுதான் அவங்க வந்து பண்ணிக்கிற சீர்திருத்தத்தில் பார்க்க போனால் போதை பொருள் விற்கிறது தான் முன்னின மாநிலமாக்கிறாங்க. வேறு எந்த வழியும். அதே போல் கரண்ட்டில் நான் வந்தால் மாதம் எடுத்துருனாரு. நாங்கள் 2 மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்து அவர் நான் வந்தோம் மாதம் எடுப்பினார். இப்படின்னா மாதம் எடுத்தார், 1 மாதமும் எடுக்கலை. நான் கரண்ட்டு பில் ஏத்தம் தான் மிச்சம், வீட்டு வரி ஏத்தம் தான் மிச்சம், விலைவாசி ஏத்தம் தான் மிச்சம், பருப்பு விலை ஏத்தம் தான் மிச்சம், உப்பு விலை ஏத்தம் தான் மிச்சம். அவங்க வந்தது எல்லா வேலையும் ஏத்தம் தான் மிச்சமாகண்டி நாட்டுக்கு மக்களுக்கு எந்த இது ஒரு ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க குடும்பம் போச்சது அவங்க போச்சாங்க, அவ்வளோதான். அதனால் மீண்டும் அம்மா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியும் அம்மா ஆட்சியும் மீண்டும் தமிழ்நாட்டில் இந்த 49 பாராளுமன்ற தொகுதியில் வருகின்ற நாடாளுமன்ற தொகுதியில் 40 தொகுதியிலும் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதியிலும் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து அதே போல் அம்மாவுடைய ஆசீர்வாதத்திலையும் புரட்சித் தலைவருடைய ஆசீர்வாதத்தினாலும் எங்கள் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவருடைய ஆசீர்வாதத்திலையும் அவருடைய சுற்றுப்பயணம், அவருடைய தேர்தல் பிரச்சாரம், அவருடைய ஒரு இதுக்கும் கேள்விக்கும் பதில் சொல்கிறதுக்கு இது எவனே திமறான். திமுகலேருந்து பாரதிய ஜனதாலேருந்து எல்லாமே திமறான். ஐயோ இது என்னடா இந்தமாரி கேள்வி யாருமே இந்தமாரி ஒரு நட்பான கேள்வி யாரும் கேட்டதில்லை. சிச்சிக்கினே எல்லாம் கோபத்தோடு தான் கேட்டார். அவரோட பல்ல சிரிப்பான்னு கேட்டார் இவன். ஆனால் அதுக்கு அரிமான பதில் சொன்னார். மனுஷனாண்டா பல்ல தான் சிரிக்க முடியும்னு சொன்னார். அந்தமாரி கேள்விக்கு ஏதோ கோபப்படாத ஒரு நல்ல தன்மை உள்ள இன்றைக்கு நாம் வருகிற 2026 கண்டிப்பாக தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலையும் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பு என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரெடி. குன்றத்தூர்லேருந்து தமிழன் டிவிக்காக செய்தியாளர் ஏசுதாசன் பேசுகிறேன். இங்கே ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பாக டிஆர் பாலு அவர்கள் போட்டிடுறாங்க. அதிமுகவில் பிரேம்குமார் ஒருத்தர் அதிகம் போட்டிடுறதுனால
இரண்டுக்கும் ஒரு மக்கள் மத்தியில் யார் ஜெயிப்பா அப்படின்றது குறித்து ஒரு பெரிய கருத்து நிலவுகிறது. இப்போ நம்ம காஞ்சி மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய வர்த்தக பிரிவு மாவட்ட தலைவர் விஎல்சி ரவி அவர்கள் தங்கள் கருத்துக்களை பதிய உள்ளார்கள். நம்ம அதை காணலாம், கேட்கலாம். அண்ணன் ஸ்ரீபெரும்புத்தூர் வெற்றி வேட்பாளர் டிஆர் பாலு அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். மக்கள் மத்தியில் மக்களோட மக்களாக அவரோட நிதி சம்பந்தமாக பல நலத்திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மண்ணின் மைந்தர் அமைச்சர் தாம அன்பரசு அண்ணன் அவர்கள் டிஆர் பால் அவர்கள் மூலியமாக எம்பி ஃபண்டு மக்களுக்கு பல நலத்திட்டங்களை அவரே முன்வந்து எடுத்துக்கொண்டு செயல்படுத்துகிறார். மக்களோடு மக்களாய் அமைச்சர் அவர்களும் அவர்கள் குறைகளை கேட்டு உடனுக்குடன் சரி செய்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் எங்கள் தலைவர் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி எம்எல்ஏ செல்வ பெருந்தையை அவர்களும் ஏராளமான திட்டங்களை ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிக்கு செய்திருக்கிறார். எங்கே நாங்கள் போய் சென்றாலும் மக்கள் முதல் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, கண்டிப்பாக நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் தான் நாங்கள் வாக்களிப்போம், எந்த ஒரு மாற்றமே கிடையாது என்று சிரிச்ச முகத்தோட மன மகிழ்ச்சியோடு சொல்கிறாங்க. அப்போது எந்த அளவுக்கு அவங்க நம்ம இந்தியா கூட்டணி கட்சியை அவங்க வரவேற்கிறாங்க. குன்றத்தூர் நகராட்சி மன்ற தலைவர் அண்ணன் சத்தியமூர்த்தி அவர்களும் என்னுடைய துணையார் 26வது வார்டு நகரமன்ற உறுப்பினராக இருக்கிறார். பல காரியங்களை நகர தலைவர் மூலியமாகவும் அந்த பகுதிக்கு மக்களுக்கு தேவையானதை நேரில் ஆய்வு செய்து தேவையான காரியங்களை உடனுக்குடன் சரி செய்து கொண்டிருக்கிறார். பிடபிள்யூ கால்வாய் தூர்வாரி சுத்தம் பண்ணி சரி செய்து தந்திருக்காங்க. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வடிகால்வாய் நத்தம் சேனல் அதெல்லாம் நல்லா அகலப்படுத்தி அருமையான திட்டத்தை செயல்படுத்தி ஆற்றுல போய் சேரக்கூடிய சரி பாதையாக சரி செய்திருக்கிறார்கள். ஏராளமான அங்காடி பால்வாடி கட்டி கொடுத்துருக்காங்க. ஸ்கூலு நிறையா கட்டடங்கள் கட்டி கொடுத்துருக்காங்க. மழை வடிகால் கால்வாய் பல கோடிக்கணக்கான திட்டத்தில் சரி செய்து தந்திருக்காங்க. இதை விட பெண்களுக்கான தேவையான 1000 ரூபாய் நிதி திட்டம் அது மக்களிடத்தில் மிகவும் வரவேற்கப்பெற்றது. அது இந்த பகுதியில் எல்லா மக்களுக்கும் தவறாக மாதம் வந்து கொண்டு இருக்கிறது. அவங்க வேலைக்கு போகிற இடத்துல கூட சம்பளம் வர்றதுக்கு லேட் ஆகுதோ, ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மூலியமாக மகளிர் உரிமை தொகையும் இலவச பஸ்ஸு நலத்திட்டமும் மக்களிடத்தில் மிகவும் வரவேற்கப்பட்டிருக்கிறது. மகளிர் உதவித்தொகை சிலருக்கு வரலனாலும் அடுத்ததாக கண்டிப்பாக அனைவருக்கும் தரேன் என்று வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அது நிச்சயம் கண்டிப்பாக செய்வார். மக்கள் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் கண்டிப்பாக வெற்றி செய்வார். 2 முறை வெற்றி பெற்று 3வது முறையாக மக்கள் வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புவோம் என்று மக்கள் மிகவும் விருப்பத்தோடு இருக்கிறார்கள். மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஆசியோடு எங்களுடைய வெற்றி வேட்பாளர்
மரியாதைக்குரிய அண்ணன் பிரேம்குமார் அவர்கள் இந்த பகுதியில் ஒரு நல்ல செல்வாக்கோடு வெற்றி பெற வாய்ப்பை பெற்றிருக்கின்றார். கடந்த 5 ஆண்டுகளாக இருந்த டிஆர் பாலு அவர்கள் இந்த தொகுதியில் வந்து எட்டி கூட பார்த்தது கிடையாது. எந்த ஒரு நல்லதுக்கு நிகழ்ச்சிகளுக்கோ கெட்டது நிகழ்ச்சிகளுக்கோ வந்தது கிடையாது. இந்த பகுதிக்கு எதையும் செய்ததும் கிடையாது. சாதாரண எங்களுடைய ஒன்றியத்தினுடைய எங்கள் எம்எல்ஏ செய்த ஒரு சீரிய செயல்களை கூட ஒரு எம்பியால் ஒரே ஒரு காரியம் கூட இதை நான் செய்தேன்னு சொல்கிறதுக்கு அவரால் முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு நிலையில் அண்ணன் பிரேம்குமார் அவர்களுக்கு இந்த பகுதியில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் இந்த பகுதியில் இருந்து சுங்கவாத்திரம் பகுதி வரை மேற்கு ஒன்றியத்தை பொறுத்தவரை 10,000 வாக்குகள் வித்தியாசமாக தான் எடுத்து சென்றோம். ஆனால் பெரும்புதூர் கிழக்கு ஒன்றியத்தை தாண்டி போகும்போது தான் வாக்கு குறைந்தது. பெரும்புதூர் மேற்கு ஒன்றியத்தை பொறுத்த அளவுக்கு எப்பொழுதுமே அதிமுகவுடைய கோட்டை என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இன்றைக்கு மக்கள் பெருவாரியாக இரட்டை இலச்சினத்துக்கு ஆதரவு அளித்திருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அண்ணன் வெற்றி பெறுவது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஆனால் அவங்க பண பலத்தை வச்சு பார்ப்பாங்க. ஜனங்க பண பலத்தை இருந்தாலும் அதை விரும்ப மாட்டாங்க. ஒரு நல்ல வேட்பாளரை வேணும், நல்ல எம்பியாக வேணுன்றதை நினைக்கிறாங்க. அதனால் டாக்டர் பிரேம்குமார் அவர்களுக்கு இந்த பகுதியிலே நல்ல வெற்றி வாய்ப்பு இருக்குது. உங்கள் பேர் சார்? கோபாலகிருஷ்ணன். என்ன பொறுப்பு? ஸ்ரீபெரும்புதூர் மேற்கு ஒன்றியத்தினுடைய ஒன்றிய அவைத் தலைவர். குன்றத்தூர்லேருந்து செய்தியாளர் இயேசுதாசன் பேசுகிறேன். இப்போ இந்த தேர்தல் கள நிலவரம் இன்றைக்கு சூழ்நிலையில் இன்றைக்கு டிஆர் பாலு இந்த தொகுதியில் போட்டியிருந்தார். அவருக்கு எதிராக மற்ற மாற்று கட்சிகள் வேணுகோபால் மற்றும் பிரேம்குமார் இப்படி பல பேர் போட்டிடுறாங்க. ஆனால் இப்போ நம்ம மத்தியில் குன்றத்தூர் ஒன்றிய குழு அமைப்பாளர் ஆதி திராவிட நலக்குழு அமைப்பாளர் முனுசாமி அவர்கள் தங்கள் கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அனைவருக்கும் வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் குன்றத்தூரிலிருந்து பேசுகிறேன். நான் ஆதி திராவிட குன்றத்தூர் ஒன்றிய ஆதி திராவிட அமைப்பாளராக இருக்கிறேன். எங்கள் தொகுதியில் நிற்கும் டிஆர் பால் அவர்கள் எங்கள் மந்திரி தாமு அன்பரசன் அவர்கள் ஆணைக்கிணங்க எங்களுக்கு எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருக்கும் தாமு அன்பரசன் அண்ணன் அவருக்கு ஆணைக்கிணங்க டிஆர் பாலு அவர்கள் இந்த 30 வார்டுகளிலும் நல்ல பணிகளை செய்திருக்கிறார். நல்ல ரோடு வசதி, தண்ணீர் வசதி, மக்களுக்கு எந்த குறையில்லாமல் நல்லா பண்ணியிருக்கிறார். ஆகையினால் எங்கள் வேட்பாளர் டிஆர் பாலு தான் கண்டிப்பாக வரணும். அவர் தான் வருவார். வந்தால் தான் சீரும் சிறப்பாக இருக்கும் எங்கள் தொகுதி. அதனால் நாங்கள் எல்லாம் அவருக்கோசம் பாடுபடுகிறோம், உழைக்கிறோம். வேட்பாளருக்கு நாங்கள் எல்லாம் ஆணைக்கிணங்க எல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம். குன்றத்தூர் நகராட்சி தலைவர் அவர்கள் சிறப்பாக ஒவ்வொரு பகுதிகளிலும் ரேஷன் கடைகள் நல்ல பார்க் வசதி, நல்ல ரோடு வசதி நல்ல அமைச்சு தந்திருக்கிறார். நல்ல பணிகள் சீரும் சிறப்பாக நல்ல அருமையாக உழைத்து கொண்டிருக்கிறார் மக்களுக்கோசம். நத்தம் பகுதியில் அறிவுசார் நூலகம் காணொலி மூலமாக எங்கள் தமிழக முதல்வர் அருமையாக திறந்திருக்கிறார். அழகாக படிக்கிறார்கள், நல்லா டைம் பாஸ் ஆகுது, நல்ல அறிவுரை கற்றுக்கிறார்கள். எந்த அருமையாக நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் 2 ஆண்டு காலத்தில் எங்கள் சிஎம் முதலமைச்சர் அவர்கள் இன்னும் நல்லா பண்ணுவார்னு எங்களுக்கு இந்த பகுதி நல்ல மக்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தைகளும் நாங்கள் ஆஃபீஸுக்கு உட்காந்துருக்கும்போது ஒரு குழந்தைங்களும் போவோம், அம்மா நீ 1000 ரூபாய் உதவித்தொகை வருதாம்மா, உனக்கு முதியோர் தொகை வருதா, உதவித்தொகை வருதா, உங்களுக்கு படிப்புக்கு வேறு 1000 ரூபாய் போடுற வருதா, நல்லா வருது அங்கிள். முதல்வருக்கு தான் எங்கள் முதல் ஓட்டு முதல்வருக்கு தான். நான் உனக்கு ஓட்டு வந்துட்டேம்மா, வந்தது அங்கிள், நான் முதல் ஓட்டு ஐயாவுக்கு தான் போடுவோம், சூரியனுக்கு தான் போடுவோம் அப்படின்றவங்க எங்களுக்கு ரொம்ப மனமார்ந்த சந்தோஷமாக இருக்குது. கூட்டணி வெற்றி பெறும், இந்திய கூட்டணி வெற்றி பெறும். நாங்கள் எங்கள் உழைப்பு வீண் போகாது. செல்வ பெருந்தகை இந்த தொகுதி எம்எல்ஏ செல்வ பெருந்தகை அண்ணன் அவர்கள் இந்த பகுதியில் அவர் இணைந்து
எங்கள் மந்திரி தாம் அன்பரசன் கூட இணைந்து ரேஷன் கடைகள், சில பால்வடிகள் எல்லாம் அமைத்து தந்திருக்கிறார். எங்கள் முதல்வர் நிறுத்திய வேட்பாளர் அண்ணன் டிஆர் பால் அண்ணன் அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறணும். எங்கள் பகுதி நல்ல மாசானவர், மாஸ் கண்டிப்பாக அவர் வெற்றி பெறணும். நாங்கள் பிராண்டு, நாங்கள் அவரை வரணும் என்று நாங்கள் மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம். அவர் தான் வரணும். அவர் வந்தால்தான் இந்த பகுதிக்கு நல்லா இருக்கும். எங்கள் முதலமைச்சர் நிறுத்திய வேட்பாளர் கண்டிப்பாக 40 கண்டிப்பாக வெற்றி பெறணும். இதனால் எங்கள் அபிப்பிராயம். நாங்கள் உழைத்துக்கிறோம், தொண்டர்கள் நாங்கள் உழைக்கிறோம். கண்டிப்பாக இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். இது உறுதி, மாற்று கருத்தில்லை. இது உறுதி, உண்மை. வந்தால்தான் நம்ம இந்தியாவை காப்பாற்ற முடியும். இந்தியாவை கண்டிப்பாக காப்பாற்ற முடியும்.